ஃபைன், பேசுவோம். இது யார் அறிவார்கள்? ஆள்பவர்கள் அறியாத சூழல்லையா அப்படியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த விஷயத்துக்கு இந்த ரகசியத்துக்கான விடை இன்னும் தெரியல. ஆக்சுவலாக எதுக்கு இந்த அர்ஜென்சின்ற விஷயம் இருக்குல்ல. ஒரு 2 தேர்தல், 2 மாநிலத்தில் முக்கியமான தேர்தல், அதுவும் தமிழ்நாடும் பாஜகவுக்கு முக்கியம், வெஸ்ட் பெங்கால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த 2 மாநிலத்திலும் தேர்தல் நடக்கும்பொழுது பாஜக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த மசோதா தோக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்படியும் ஏன் கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது நிச்சயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது ஏன் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆக்ஷன்றது அது ரியாக்டிவ் தான். அது உங்களுக்கு எதிர்வினை தான், பாஜகவுக்கு எதிர்வினை தான். பாஜக இதை கொண்டாடுறாருன்னா அவங்களும் எதிர்வினை ஆற்ற போகிறதில்ல, இதை டிஃபீட் பண்ணுற அளவுக்குலாம் ஒற்றுமையாக செயல்பட போகிறதில்ல. நீங்கள் ஏன் கொண்டு வந்தீங்க? அப்போ இவங்க அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. எங்களுக்கு இடங்கள் குறைஞ்சிரும், இல்லை ரேஷியோ அப்படி பார்த்தா நாங்கள் குறைஞ்சிருவோம்னு ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பாமரத்தனமாக சொல்கிறதுனா, பெண்கள் இடஒதுக்கீட்டை இந்தியா கூட்டணி தடுத்துடுத்துன்னு பாஜக பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது உண்மை. அதை மாற்றி அதுக்கு எதிராக இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க, அந்த துரோகத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை திமுக எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக கீழே கொண்டு போகிறாங்கிறத பார்க்கணும். அதில் தான் அவங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கு. ஆனால் அது கொண்டு போகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இது விளக்குறது ஹைலி டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கிறதுனால, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க திமுகவில் அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணாங்க, இது பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு இவங்க விளக்கி சொல்கிறதுக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சார். அதனால் இதை ரொம்ப ஓவர் பிளே பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் டெல்லிக்கு எதிராக விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது களத்தில் நிச்சயமாக இருக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? 8000 ரூபாய் டோக்கன் நீங்கள் கொடுத்தீங்களா, நான் 10,000 ரூபாய் டோக்கன் கொடுத்தோமா, இதான் விஷயம். இப்போ ஓடிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். அதனால் இப்போ களமே இப்போ மாறி இருக்குது. அப்படின்னா கடைசி 2 நாள் என்ன நடக்க போகுது அதை பொறுத்து தான் மாறும். இன்னும் சில விஷயங்கள்லாம் மாறும். அதனால் இந்த விஷயம் கையில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை ரொம்ப ப்ளோ பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். உங்களால் விளக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஈஸியாக விளக்க முடியும். இந்த பாஜக அணி ஈஸியாக விளக்க முடியும். திமுக அணி அதை விளக்கிறதுக்கு கஷ்டப்படும். அதனால இந்த வெற்றியை இன்னைக்கு ராத்திரியோட விட்டுட்டு 8000 ரூபாய் டோக்கனில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்லை 10,000 ரூபாய் டோக்கனில் அதிமுக கான்சென்ட்ரேட் பண்ணலாமே தவிர வேற விஷயங்கள் எடுத்தால் இந்த நெருக்கத்தில் அது ரொம்ப 4-5 நாட்கள் தான் இருக்கு. ரொம்ப சிக்கலாக உங்களால் கன்வின்சிங்காக அந்த ஓட்டர் மத்தியில் கொண்டு போக முடியாது. நான் எந்த இடத்துல எதிர்த்தேன் அப்படின்னு திமுக அணி எந்த இடத்துல நாங்கள் எதிர்த்தோன்றதை கொண்டு போக முடியாது. ஆனால் எந்த இடத்துல அவங்க இதை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றத இந்தியா பாஜக அணி கரெக்டாக கொண்டு போகும். ஓகே, சிம்பிளாக கொண்டு போகும். சரி, ஓகே. திரு ஸ்ரீராம், இப்போ இன்னும் குறைவான நாட்கள் இருக்கு. பிரதமர் வராரு, அடுத்து ராகுல் காந்தி பரப்புரைக்கு வராரு. இங்கே தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர்களோடு, எதிர்க்கட்சி தலைவரோடு பிரதமரும் முதலமைச்சரோடு ராகுல் காந்தியும் பரப்புரை செய்ய போறாங்க. இந்த விஷயங்கள் பிரதானமா பேசப்படும் அப்படின்னா அது என்ன எதிர்வினையை ஏற்படுத்தும்? இல்ல, ஷாமனனுக்கு தெரிஞ்சு அண்ணன் சொல்லாம இருக்காரா?